கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. அக்கினி அக்கினி. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். மார்க்கு 9:44. கொரியா தேசத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ பெண்மணி ஒருமுறை ஒரு தரிசனம் கண்டாள். அதில் அவள் நரகத்தை சுற்றி பார்க்கும்படி தான் அங்கு எடுத்து செல்லப்படுவதாக கண்டாள். அவள் நின்று நரகத்தினுள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்த போது தன்னுடைய சொந்த தாயார் அங்கு அக்கினியில் எரிந்து கொண்டிருப்பதை கண்டு பெரும் அதிர்ச்சிக்குள்ளானாள். தன்னுடைய மகள் தூரத்தில் நிற்பதை கண்ட தாயார் நரக அக்கினியை விட்டு தன்னை வெளியே கொண்டு வர அவள் ஏதாவது முயற்சி எடுக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் கொழுந்து விட்டு எரிகிற தீயினின்று சற்று தூரத்தில் ஆகிலும் தன்னை விடுவிக்க வேண்டும் என்று பரிதாபமான குரலில் கெஞ்ச ஆரம்பித்தார்கள். மகள் அழ ஆரம்பித்தாள். ஏனெனில் எந்த காலத்திலும் யாதொரு காரணத்தை முன்னிட்டும் நரகத்தில் உள்ள எந்த ஒரு நபரையும் வெளியே கொண்டு வர இயலாது என்பதை அவள் மிகவும் நன்றாக அறிந்திருந்தாள். அந்த கிறிஸ்தவ பெண்மணி கண்ட தரிசனம் மெய்யாகவே அவளை அசைத்து விட்டது. கிறிஸ்துவுக்கு என்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி தன்னுடைய தாயார் கடந்து சென்று கொண்டிருந்த பயங்கரமான வேதனையில் இருந்து ஆத்துமாக்களை தப்புவிக்க தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் தேவ கிருபையினால் செய்யும்படி அவள் தீர்மானித்தாள். முதலாவது தன்னுடைய புருஷனையும் பின்பு தன்னுடைய பிள்ளைகளையும் இன்னும் அநேகரையும் அவள் ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தினாள். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து உனக்கு மனதுருக்கம் உண்டா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்ட ஆத்துமாக்களை நித்தியம் முழுவதும் விவரிக்க இயலாத நரக அக்கினியில் பாடுபட போகிறார்கள் என்பதை நீ உணர்கிறாயா? அழிந்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தும்படி மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட சுவிசேஷ ஊழியனாக திகழ்வாயாக. ஆமேன்.